ராணிப்பேட்டை மாவட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சியின் தொண்டர்களும் பொதுமக்களும் கடும் கோபத்தோடு போராட்டத்துல ஈடுபட்டுக்கிட்டு வராங்க. இதனால அந்த மாவட்டம் முழுக்க பரபரப்பாகவும் பதற்றமான சூழ்நிலையும் நிலவிக்கிட்டு இருக்கு. பெருமளவுல போலீஸ் குவிக்கப்பட்டும் இவர்களுடைய பெரும் கோபத்தை தணிக்க முடியாம, இந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாம திணறிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்துல பெண்களும் பலரும் கண்ணீர் மல்க கதறக்கூடிய காட்சிகள் பார்க்கிறவங்களை ஈரக்கொலையை நடுங்க வைக்குது. இந்த போராட்டத்திற்கான காரணம் பெரும்பாலானோருக்கு தெரியும், பெரும்பாலானோருக்கு தெரியவும் இல்லை. இதை எப்படியாவது மூடி மறைக்க வேண்டும் என்பதுதான் இந்த திராவிட மாடல் அரசுடைய திட்டமாக இருக்குதே தவிர, இது போன்ற ஒரு கொடூர செயல் மீண்டும் நடக்காத வண்ணம் தடுக்கணும் என்கின்ற திட்டம் துளியும் இந்த திராவிட மாடல் அரசு கிட்ட இல்லை. பட்டப்பகலில் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர் யாதவ சமுதாயத்தை சேர்ந்த சகோதரர் தமிழரசனை விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்த நபர்களும் கூட சிலரும் சேர்ந்து பெட்ரோலை ஊற்றி கொளுத்திய கொடூரம் நடந்தது. அப்பொழுதே ராணிப்பேட்டை மாவட்டத்துல பலரும் ஆதங்கத்தோடு ஆர்ப்பரித்திருந்தாங்க. ஆனால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய தம்பி தமிழரசனை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு அதை நோக்கி பயணப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. தம்பி தமிழரசன் அவருடைய உடலில் 70% மேலான தீக்காயங்கள் பரவி இருந்ததனால் மருத்துவர்களின் கடுமையான போராட்டத்தும் கை கொடுக்காமல் தம்பி தமிழரசனுடைய உயிர் பிரிந்தது. இதுதான் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுக்க துயரத்தை ஏற்படுத்தியிருக்கு. தம்பி தமிழரசன் அவர்களுடைய வயது வெறும் 21. தம்பி தமிழரசனுடைய தந்தை இதே கொடூர கும்பலால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தாக்குதலுக்குள்ளாக்கப்பட்டு உடல்நலக்குறைவால் காலமானார். ஒரே குடும்பத்துல இந்த அராஜக கும்பலால் 2 பேர் பலியாகி இருக்கக்கூடிய சம்பவத்தை பார்த்து எவரால் தான் பொறுத்துக் கொள்ள முடியும்? அந்த காரணத்தினால்தான் நெமலி சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அத்தனை சமுதாயத்தைச் சேர்ந்த பட்டியல் சமுதாயத்தையும் சேர்ந்த பொதுமக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து இந்த கொடூர பாவிகளை கொடுங்கோல் தண்டனை வழங்க வேண்டும், இவர்களை தூண்டி விடுவோர்களையும் தண்டிக்கப்பட வேண்டும், இப்படியான அராஜக செயலில் ஈடுபடுத்தக்கூடிய இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் என்று ஆர்ப்பரித்து மக்கள் பெரும் கோபத்தை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அந்த தம்பி தமிழரசன் அவர்கள் ஏதோ வாகன விபத்துல இறக்கல, ஏதோ பெரும் நோய் தொற்று வந்து இறக்கல, வயதின் முற்பின் காரணமாக இறக்கல, திடகாத்திரமாக இருந்த ஒரு இளைஞன், ஒரு குடும்பத்தின் நம்பிக்கையாக இருந்த இளைஞன், தம்பியையும் தாயையும் பாட்டியையும் பார்த்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் இன்றைக்கு துடிக்க கஞ்சா போதைக்கு அடிமையான சமூக விரோத கூட்டத்தினால் தீ வைத்து கொளுத்தப்பட்டிருக்கின்றார். குற்றம் சாட்டக்கூடிய 6 பேரில் ஒருவர் விழிசிக்காவை சேர்ந்தவர் என்பது அழுத்தம் நிறுத்தமாக சமூக வலைதளங்கள் மூலமாக நமக்கு தெரிய வருது. இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமில்லாம இவர்கள் ஏதோ ஒரு போதையோடு மட்டும் உள்ள இந்த தீ வைக்கிற செயலை ஈடுபடல, இப்படியான குற்ற செயல்கள் அங்கே நெடுங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. இவர்களை இப்படியாக பயிற்றுவிக்கிறார்கள் பல இயக்கங்கள் என்பதுதான் அந்த பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டா இருக்கு. ஏனால் இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடியது என்னவா இருக்குன்னா, ஒரு பொம்பளை புள்ள கல்லூரிக்கு போக முடியல, பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, தொல்லை பண்றானுங்க, டார்ச்சர் பண்றானுங்க, இன்னும் பெரிய ரவுடி என்கின்ற நடப்புல அராஜகத்தில் ஈடுபடுறானுங்க, கஞ்சா போதையை போட்டுக்கிட்டு போதையில பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறது எல்லாம் வீரமா இருக்காது என்பது அவர்களுக்கு ஏன் தெரியலன்றது தெரியல. வீரம் என்பது என்ன? ஒழுக்கத்தோடு வாழ்வதே மிகப்பெரிய வீரம். ஒழுக்கக்கேடாக இருப்பதை தாண்டி ஒழுக்கத்தோடு வாழும் என்பதுதான் மிகப்பெரிய வீரம். இப்ப இந்த போராட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவாக யாதவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த தோழர்கள் சகோதரர்கள் அத்தனை பேரும் களமிறங்கி இருக்கிறாங்க. என்றால் அந்த பகுதியைச் சேர்ந்த திருமால்பூர் பகுதியைச் சேர்ந்த பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த சிலரே இந்த அயோக்கிய பயல்களை கடுமையாக தண்டிக்கப்படணும் என்று வலியுறுத்திட்டு வராங்க. இது 2 பெரும் சமுதாயங்களுக்கு இடையிலான மோதல் அல்ல, இது ஒரு குழுவால் சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களால் தூண்டிவிடப்பட்டு தம்பி தமிழரசன் கொளுத்தப்பட்டிருக்கிறான் என்பதுதான் அங்க குற்றச்சாட்டா முன்வைக்கப்படுது. அப்ப ஒரு சமூக விரோத கூட்டம் தான் இதற்கு முதற் காரணமாக இருக்கு. இது முழுக்க சமூக மோதல் அல்ல என்பதுதான் அங்க அத்தனை பேர் செய்யக்கூடிய முன்வைக்கக்கூடிய வாதமும் போல. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு இதுக்கு தீர்வு காண்பதை விட்டுவிட்டு திசை திருப்புகின்ற நோக்கத்தோடு பல செய்திகளை நேற்றிலிருந்து பரப்பிக்கிட்டு இருக்கு. ஒரே ஒரு நாதாரி கூட இதற்கு வாய் திறக்கல. பாட்டாளி மக்கள் கட்சி போராடுது,
யாதவ சமுதாயத்தை சேர்ந்த சில அமைப்புகள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இதுல போராட்டம் பண்றாங்க. மற்றவர்களுக்கு இந்த சுபவீர பாண்டியன், சத்யராஜுக்கு, இந்த சூர்யாவுக்கு, இது திருமுருகன் காந்திக்கு, ஏன் சீமான் உள்பட ஏன் யாருக்கும் இந்த கண்ணுக்கு தெரியல? இது எத்தனையாவது படுகொலை? இது கடந்த திமுக ஆட்சி பொறுப்பேற்றது முதல் ஆளும் கட்சி கூட்டணியில் இருக்கின்றன என்கின்ற திமிர்த்தனத்தோடு இப்படியான அராஜகங்கள் தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு என்பதுதான் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. அப்ப கடந்த 3.5 ஆண்டுகள்ல தான் இப்படியான அராஜகங்கள் ஈடுபட்டு, அதற்கு முன்பாக அமைதியாக இருந்த மக்களை பிளவுபடுத்தக்கூடிய நோக்கத்தோடு அரசியல் ஆதாயத்துக்காக பிளவுபடுத்தி இப்படி பெட்ரோல் வெடிகுண்டு வீசக்கூடிய கலாச்சாரம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு இந்த திராவிட மாடல் மற்றும் பதவி வெறி பிடித்த சில மிருகங்களுடைய பதவி வெறி. இதற்கான தீர்வு என்ன? மக்களே அதுக்கான பதில் சொல்லிட்டாங்க. இந்த போராட்டத்துல அவர்களுடைய பெரும் கோபத்தை வார்த்தைகளை வெளிப்படுத்தினாங்க பாருங்க. இனி ஒரு பையனை ஓட்டுக்கிட்டு வர முடியாதரா இந்த கூட்டணியை வச்சுக்கிட்டு, அதுதான் அவருடைய பெரும் கோபத்தினுடைய அடையாளமாக இருந்திருக்கிறது. இனி ஒருபோதும் இதற்கு தீர்வு காணாமல் திமுக எந்த ஒரு பகுதிக்குள்ளாரும் நுழைய முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டா இருக்கு இந்த போராட்டத்தினுடைய வலிமை. தம்பி தமிழரசனுக்கு நீதி கிடைக்க நாமும் போராடுவோம், குரல் கொடுப்போம். நன்றி.